நாமக்கல்லில் கண்டெய்னர் லாரியில் ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கொண்டு சென்ற விவகாரத்தில் கொள்ளையர்கள் தாக்குதலில் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கள தகவலுடன் நம்முடைய சேலம் மாவட்ட செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து அந்த கார் மற்றும் கொள்ளையர்கள் ஒரு கண்டெய்னர் லாரி மூலமாக வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த லாரியை நாமக்கல் மாவட்டம் அருகே காவல்துறையினர் சுற்றி வளைத்து பொதுமக்கள் உதவியுடன் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி கொள்ளையர்களை கைது செய்திருக்கிறார்கள். அப்பொழுது போலீசார் காவலர்களை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். போலீசாரும் திருப்பி சுற்றிருக்கிறார்கள். இதில் 2 போலீசாருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல கொள்ளையர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த கண்டெய்னர் லாரியில் தற்பொழுது கைரேகை நிபுணர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரிப்பதற்காக ஏதாவது தடயங்கள் இருக்கக்கூடியவற்றை விசாரிப்பதற்காக தற்பொழுது தடயங்களை சேகரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய பிரதான சாலையில் வெப்படை அருகே தற்பொழுது இந்த கண்டெய்னர் லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சற்று முன்பாக அந்த லாரி பிடிக்கப்பட்ட இடத்தில் பொதுமக்களும் காவல்துறையினருக்கு உதவியாக கற்களை வீசி அந்த லாரியை நிறுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அங்கிருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் லாரிக்குள் அப்பொழுது உள்ளே வேறு ஏறேனும் கொள்ளையர்கள் இன்னும் கூடுதலாக இருக்கிறார்களா அல்லது துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் தெரியாத காரணத்தினால் சற்று மக்கள் நடமாட்டம் இல்லாத குடியிருப்பு பகுதிகள் இல்லாத இந்த பகுதியில் தற்பொழுது வெப்படை அருகே இருக்கக்கூடிய செட்டியார்கடை பேருந்து நிறுத்தம் அருகில் தற்பொழுது அந்த வாகனம் நிறுத்தப்பட்டு இந்த சோதனையானதும் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த பிரதான சாலையில் தற்பொழுது இருபுறங்களிலும் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் சாலைகளில் தடுப்புகளை அமர்த்தி இருபுறங்களிலும் இருந்து யாரும் வாகனங்கள் செல்லாத வகையில் தற்பொழுது இந்த போக்குவரத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியிலிருந்து தடயங்களை சேகரிக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரியில் உள்ளே ஒரு பதிவு எண் இல்லாத ஒரு ஹோண்டாய் கம்பெனி சொகுசு காரும் உள்ளே இருக்கிறது. இங்கு அதே போல கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையினரும் தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூட்டில் கொள்ளையர் ஒருவர் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்க முடியுமா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு? இது தொடர்பாக நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டே கேட்போம். நீங்கள் எப்போ வந்தீங்க, என்ன உங்களுக்கு தெரிய பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கண்டெய்னரில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்தோம். சரி, அது விசாரிக்கிறதுனால நான் பார்த்துட்டு இருந்தேன். அது விசாரிச்சுருந்தாங்க. அது சரி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம மேலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம். என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன தெரியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய சிலர் பொதுமக்கள் இங்கு பார்க்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பேசுவதற்கு பெரும்பாலும் தயக்கம் காட்டுகிறார்கள். என்ன என்ன பார்த்தீங்க? நான் இப்போ தான் வந்தேன் நான். அதாவது இந்த பிரதான சாலையில் பொதுமக்கள் பெரிதாக அனுமதிக்கப்படாத காரணத்தினால் இங்கு அருகில் இருக்க ஒரு சிலர் மட்டுமே இங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களும் பேச மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வாகனத்தில் தடயங்களை சேகரிக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.